ஆமாம், இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லடி. சரி, உன் கதை என்ன? என்ன என் கதை? அதான் காலேஜ் முழுக்க 2 பேரோட லவ் ஸ்டோரி தான் பேசிட்டு இருக்காங்களே. சஞ்சய் உன்னை 2 வருஷமா லவ் பண்ணுறான்னு தெரியுதுல்ல, நீ ஏன் ஓவரா சீன் போடுற? அதெல்லாம் அவனை அப்படி தாண்டி விட்டு பிடிக்கணும். ஓ சரி, உனக்கு பிடிச்சா நீ ப்ரப்போஸ் பண்ணு, இல்லைன்னா விலகிடு. நான் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். என்னது? நீ ப்ரப்போஸ் பண்ண போறியா? ஆமாம். நீ ப்ரப்போஸ் பண்ணா அவன் ஓகே சொல்லன்னு நினைக்கிறியா? அப்படி மட்டும் சஞ்சய் உனக்கு ஓகே சொல்லட்டும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஓகே ஓகே. மச்சான் கிளாஸ் போவே கடுப்பா இருக்குல்ல? ஆமாடா மச்சான். டேய் மச்சான், இப்போ ட்ரெண்டிங்ல பலூன் அக்காவா மச்சான், செம்மையா இருக்கல்ல பலூனு. அக்காவா? ஏத்த மாதிரி தான்டா இருக்கு. பலூன் அக்கா. டேய் இங்க பாருடா வீரோ அக்காவை. பீரோ அக்காவா? பீரோ டேய் ஏந்திரா. ஏ மச்சான், பீரோ அக்காவோட வேற அக்கா வந்துட்டாங்க. இரு நான் வரேன். சொல்லுங்க. கை கொடுத்து கமிட்டிட வேண்டியதான். ஹாய், ஹவ் ஆர் யூ? அவனை செத்தடணும் இன்னைக்கு. நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு இருக்கேன். சொல்லுங்க. ஐ லவ் யூ. சொல்லிட்டது. நானும் இதுதாங்க உங்ககிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஐ லவ் யூ டூங்க. அவனை இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏன்டா? அம்மா, எவன்டா அது? நீதானா? ஏன்டா 2 வருஷமா ஏன் பின்னாடி சுத்திட்டு இப்ப அவளுக்கு ஓகே சொல்றியா? யார்கிட்ட ஓகே சொன்னா சொல்லுடா. எருமை சொல்லு. என்ன பேசாம இருக்க? சொல்லுடா எருமை. என்ன? நான் உன்கிட்ட சும்மா விளையாடுனேன்டி. விளையாண்டிங்களா? பொய் சொல்லாத. ஐயோ, உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன். அவகிட்ட கேட்டு பாரு. ஆமாண்டி, அவன் தான் உனக்குள்ள இருக்கிற பொசிஷன்ஸ் வெளியே வர்றதுக்காக என்ன நடிக்க சொன்னான். நான் தான் கொஞ்சம் ஓவரா நடிச்சிட்டேன். நல்லா கேட்டுக்கோ. மூட்டு வெள்ளு பொடி. இதோ அவத சொன்னா உனக்கு எங்கடா இருக்கு? பண்ணி ஏன்டா இப்படி பண்ண? ஒரு நிமிஷம் இருடி. ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. நான் சொல்லி கொடுக்கறத கவனமா கவனிச்சா தான் இந்த சம்மு உங்களுக்கு தெளிவா புரியும். நீங்க கவனிக்கலன்னா அதுக்கப்புறம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. பாத்துக்கிட்டீங்கன்னா இருக்கிற 5 கதிஜா இங்க நடத்திட்டு இருக்கேன்ல, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முக்கியமான சம்மு இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, எந்திரிங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்டான சம்மு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அங்க வந்து விளையாடுறீங்க. எப்ப பார்த்தாலும் பசங்க கூட தான் பேசிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்க கூட பேசி நான் பார்த்ததே இல்ல. இங்க வாங்க, இங்க வந்து இந்த சம்ம போடுங்க. புடிங்க, இந்த சம்ம போடுங்க. சார் அதெல்லாம் தெரியாது. இந்த சம்ம போடுங்க. இந்த சம்ம போட்டு ஆன்சர் வரல அப்படின்னா நாளைக்கு பேரண்ட்ஸோட வரணும். புடிங்க. என்ன பண்றேன்னு தெரியலையே. ஐடியா இருக்கு காணும் மச்சான். இவனுக்கு ஒத்துட வேண்டித்தான். ஜூட் கார்த்திக், என்ன பண்ற? இப்பதான் உங்களை திட்டிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? எந்திரி. நான் எங்கடா எந்திரி எந்திரி. இவன் கூப்பிட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலையே. போதும், நம்மளால ஈஸியா உஷார் பண்ணிடலாம். இருடா உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஏன்டா இப்படிலாம் பண்ற? ச்சே, இந்த மாதிரி ஒபீடியன்ஸ் ஸ்டூடெண்ட்ரா. அம்மா கத்தினே இருப்பான். ஐயோ, மென்டல் ஸ்ட்ரைக்கு முறைக்கிறானே. என்னது இது? ஸ்வெட்டரு குளிருது சார். குளிர்தா? ஆமா. இங்க இருக்கலாம் பாரு, ஸ்வெட்டரா போட்டுட்டு இருக்காங்க. நீ ஒரு ஆள் ஸ்வெட்டர் போட்டுட்டு இதான் சான்ஸ். ஓடிடுறா சஞ்சய். குளிருதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு வந்தாங்க. காலேஜ் யூனிஃபார்மா மாத்திரலாமா? இப்ப பாரு மாமனோட மகிமையா. எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அங்க உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்க. இல்ல சார், படிச்சிட்டு தான் சார் இருந்தேன். அப்படியா? ஆமா, உண்மையா சார். படிக்கிறதே இல்லையே. ரசிச்சு பாக்குறாளே. நீ இந்த சம்ம அப்ப ஒர்க் அவுட் பண்றியா? பண்ணிட்டு தான் சார் இருக்கான்.
அந்த 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. இல்ல ஐயோ இந்த லூசு போகிறதுக்குள்ள ஊற்றிட்டா. அது சரி படிக்கிறேன் அம்மா படிக்கிறேன் தான் சார். அதுக்கு எந்த ஸ்டெப்ல எடுக்கிறது இல்லையே. இப்படி பரவாயில்ல நீ வெளியே பண்ணல. பண்றது அவரு அப்பா. இதுல மாட்டுறது நானா? பிச்சம். வாரண்டா இருடா. என்னம்மா போட்டிங்களா இல்லையா? ஆட என்னம்மா கரெக்டா போட்டிருக்கீங்க. சூப்பர்மா, வெரி குட், கீப் இட் அப்மா. இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லைம்மா. சார் உங்களை வாயாடின்னு தான்ப்பா நினைச்சேன். ஆனா பரவாயில்ல, நல்லா படிக்கிற பொண்ணா தான் இருக்கீங்க. சரிம்மா போய் உட்காருங்கம்மா. அம்மா ஒரே நிமிஷம். சார் இனிமேல் பேச்சை மட்டும் தயவு செய்து குறைச்சிக்கோங்கம்மா. அது கொஞ்சம் கஷ்டம் சார். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, போய் உட்காருங்கம்மா, போங்கம்மா. அப்பா, ஒரு வேளை எஸ்கேப் போயிட்டுண்டா. ஏய் ஏய் என்ன? நான் உனக்காக போர்ட்லலாம் வந்து சம்ம எழுதணும்ல. ஆமா, நீ எனக்காக ஒன்று பண்ணுறியா? ஓ அதுக்கு தான் போல எழுதுனியா? ஏய் அப்படிலாம் இல்லைடி, ப்ளீஸ் டி, எனக்காக பண்ணுறேன்னு சொல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். சொல்லு. நாளைக்கு காலேஜ் வரும்போது புடவை கட்டிட்டு வரியா? புடவையா? அதெல்லாம் முடியாதுப்படா. ஏய் 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 எனக்கு ரொம்ப நாள் ஆசைடி, நான் லவ் பண்ணுற பொண்ணை புடவை கட்டி பார்க்கணுங்க, ப்ளீஸ். எனக்கு புடவைலாம் கட்ட தெரியாது. அப்போ நான் வேணா? செருப்பு பிஞ்சுடும். இல்லை இல்லை நான் வேணாம், நீ உங்கள் அம்மா இல்லை வேற யார்கிட்டயாவது கேட்டு கொஞ்சம் கட்டிட்டு வாயேன் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. ஏய் ஏய் ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், பாவம்ல நான், ப்ளீஸ் ப்ளீஸ். சரி பார்க்குறேன். சாதிச்சிட்டான்டா சஞ்சய். இறங்குமா. கத்திச்சா பார்த்துமா. சரி. ஆமா அன்னைக்கு அந்த பையன் என்ன பேசி கூப்பிட்டு வந்தாப்புலலாமா உங்ககிட்ட? ஆமா. அந்த பையனை பார்க்க கொஞ்சம் நல்ல பையனா இருக்குமா. எதா இருந்தாலும் அந்த பையன்கிட்ட மட்டும் கேட்டுக்குமா. அவனோட மட்டும் சேர்ந்துக்கோ, வேற யாரோடையும் சேர்ந்துடாதம்மா. சரி பாப்பா, அவன் கூடயே சேர்ந்துக்கிறேன். அப்புறம் சாயந்தரம் நானே வந்து கூப்பிட்டுக்கிறேம்மா. சரி பாப்பா. எக்ஸ்பெக்டேஷன் செம்மையாக இருக்குல்ல, ஆனால் ரியாலிட்டி இப்படி இருக்காது. ஐயோ கடவுளே, இந்த புடவையால இப்படிதான் இந்த பொண்ணுங்க கொட்டிட்டு நடக்கிறாளுங்களோ. ஷோ, என்ன இப்படி நடக்கிறா? இது சிட்ராண்டா, என்னது ஸ்பைடர் மேனாட்ட ஏறி கொடுத்துட்டா. இது வேற புடவை ஏறி ஏற முடியலையே. என்ன உட்காந்துட்டு இருக்கான் மாடு, ஹெல்ப் பண்ணுறானா பாரு. ஐயோ இது வேற. போன ஜென்மத்தில் குரங்கா பிறந்திருப்பாளோ இந்த தாவுரா. அப்படா டேய் வண்டி விடுறா. டேய் அப்படா ஓத்தா வண்டி விடுறா எருமை. என்னடி அசிங்கமாலாம் பேசுற? பின்ன உனக்கு கொஞ்சுவாங்களா? அப்பா இருக்காருன்ற. சரி ஏறு ஏறு ஏறு. இனிமேல் அப்படித்தான்.
ஏய் நீ எங்கடி இங்க? வீட்டில் குரூப் ஸ்டடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடிப்பாவி. சரி உள்ள எப்படி வந்த? செவரேறி தான், செவரேறி குதிச்சு வந்தேன். செவரேறி குதிக்கிறது உனக்கு சாதாரணமா போயிடுச்சுல? கேடி. சரி வா குரூப் ஸ்டடி பண்ணலாம். ஏய் ஏய் எங்கடி கூட்டு போற? ஏய் ஏய் இரு. உங்க ஊர்ல இதுக்கு பேர் தான் குரூப் ஸ்டடியா? ஆமாம், எங்கள் ஊரில் குரூப் ஸ்டடி இப்படி தான் பண்ணுவோம். சரி, உனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செவரேறி குதிச்சுலாம் வந்திருக்கேன். அதுக்கு ஒரு கிஸ்ஸு. என்னது? கிஸ். என்னடி உசு உசுன்ற? உசுடா கிஸ்ஸு. கிஸ்ஸா? ஏ ஐயா என்னாலாம் முடியாது, நீ முதல்ல கிளம்பு. ஓ சரிப்பா, நான் கிளம்புறேன். ஏ சரி சரி இரு, நான் கொடுக்குறேன். ம் ம் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்தது இந்த ஹக்காக தான். இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு பக்கத்தில் வச்சுக்கிட்டு கிஸ் பண்ண கூட யோசிக்கிறியே. பரவாயில்ல, உங்கள் அம்மா அப்பா உன்னை நல்லா தான் வளர்த்துருக்காங்க. சரி ஓகே, நான் வரேன். நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம். சார் 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 ஏய் என்னடா? என்ன சார் போன இதுலேயும் கத்திச்சா இந்த இதுலேயும் கத்திச்சா ஒன்றுமே எனக்கு புரியல சார். என்னதான் சார் நடக்குது? ஏய் கதையை முழுசாக கேட்காம நீ பாட்டுன்னு நொய் நொயின்னு கத்தின்னு இருக்க. கமெண்ட் பாக்ஸில் கத்துற மாதிரி கத்திட்டு இருக்க. சார் பரவாயில்ல சார், சொல்லுங்க சார். கதையை முழுசாக கேட்டால் தான் உனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியும். சரி சொல்லுங்க சார். சொல்கிறேன். அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம லாஃபிங் சோடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இன்னும் நமக்கு என்ன வெட்டி போச்சு, நம்மள கமிட் ஆயிட்டோம்ல, லவ் பண்ண போலாம்.